அதிமுக ஆட்சியில் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் 44 கோடி ஊழல் முறைகேடு. சிஏஜி அறிக்கையில் அம்பலம். உச்சநீதிமன்ற உத்தரவுகளை மீறி அதிமுக ஆட்சியில் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் 44.24 கோடி ஊழல் முறைகேடு நடந்துள்ளதாக இந்திய தணிக்கைத்துறை அம்பலப்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக இந்திய தணிக்கைத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் மூலம் கட்டுமான நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் தாம் மேற்கொள்ள உள்ள கட்டுமான பணிகளின் மதிப்பீட்டு தொகையில் 1% தொகையை நலவாரியத்தின் பொதுநல நிதிக்கு வழங்க வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகள் கட்டிட அனுமதியை அளிக்கும் நேரத்தில் அந்த தொகையை வசூலித்து நலநிதிக்கு செலுத்துகின்றன. இந்த நிதியை அரசின் வேறு எந்த வகையான செலவிற்கும் பயன்படுத்தக்கூடாது என கடந்த 2012 பிப்ரவரி 7 உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2015-18 காலகட்டத்தில் நலவாரியம் ரூபாய் 1333.92 கோடியை மொத்த வருவாயாக ஈட்டியதற்கு எதிராக விழிப்புணர்வு முகாம், திருமண உதவி, கல்வி உதவி, விபத்து மரணம், இறுதிச் சடங்கு உதவி மற்றும் இதர வகையில் ரூபாய் 22.469 கோடியை செலவழித்தது. நலவாரிய செயலாளரின் 2016 செப்டம்பர் முதல் 2017 செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் ஆவணங்களின் மீது ஆய்வு செய்யப்பட்டதில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறி தொழிலாளர் துறைக்கான அலுவலகங்களை கட்ட நலநிதியில் சேர்ந்துள்ள தொகையை பயன்படுத்தியது தெரியவந்துள்ளது. தொழிலாளர் துறைக்காக மாவட்டங்களில் மாவட்ட தொழிலாளர் அலுவலக வளாகங்களை கட்ட கடந்த 2012 மார்ச் 16 தொழிலாளர் வேலைவாய்ப்பு துறையின் சீராய்வு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இந்த திட்டத்தை செயல்படுத்தும் தொழிலாளர் அலுவலர், சமூக பாதுகாப்பு திட்ட அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்களை கொண்ட ஒருங்கிணைந்த அலுவலக வளாகங்களை 20 மாவட்டங்களில் கட்டுவதற்கு தொழிலாளர் ஆணையர் அரசுக்கு ஆகஸ்ட் 2013 கருத்துரு அனுப்பினார். அந்த வளாகங்களில் ஒரு கணிசமான பகுதியை தொழில்துறை அலுவலகம் பயன்படுத்தும் என்பதன் அடிப்படையில் வளாகங்களை கட்ட நலநிதியில் சேர்ந்துள்ள தொகையை பயன்படுத்தலாம் என ஆணையர் முன்மொழிந்து நலநிதியிலிருந்து 40 கோடியை பயன்படுத்த அரசின் ஒப்புதல் கோரினார். நலநிதியில் உள்ள தொகையை பயன்படுத்துவது குறித்த உச்சநீதிமன்றத்தின் விதியை மீறி கடந்த 2012 பிப்ரவரியில் நலநிதியை பயன்படுத்தி 20 மாவட்டங்களில் ரூபாய் 40.50 கோடியில் தொழிலாளர் அலுவலகங்களை கட்டுவதற்கு தமிழக அரசு 2013 அக்டோபரில் ஒப்புதல் அளித்தது. தொடர்ந்து 2014 பிப்ரவரி 28 நடைபெற்ற கூட்டத்தில் நலவாரியம் ஒப்புதல் வழங்கி பொதுப்பணித்துறைக்கு கடந்த 2015-17 வரை 4 தவணைகளில் மொத்தம் 44.24 கோடி விடுவித்தது. இது உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் சட்டத்தையும் மீறிய செயலாகும். பள்ளிக்கல்வித்துறையிலும் கொடிகட்டி பறந்த அலட்சியம். அதிமுக அரசால் 23 கோடி இழப்பு. சிஏஜி ஆய்வறிக்கை. பள்ளிக்கல்வித்துறையின் அலட்சியத்தால் 6.36 லட்சம் பாட புத்தகங்களை மீண்டும் அச்சிட்டதால் ரூபாய் 23 கோடி இழப்பு ஏற்பட்டிருப்பது இந்திய தணிக்கைத்துறை அறிக்கையில் அம்பலமாகியுள்ளது. கடந்த 2014 அக்டோபரில் 11-12 வகுப்புகளுக்கான பல்வேறு பாடநூல்களின் 1.36 கோடி பிரதிகளை தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வி பணிகள் கழகம் அனைத்து பாடங்களுக்குமான பாடநூல்களையும் அச்சிட்டது. அதன் பின்னர் கடந்த 2015 ஜூனில் 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கு உரிய 2 பாடங்களுக்கான பாடநூல்களின் 6,36,900 பிரதிகளை உடனடியாக அச்சிட்டு வழங்குமாறு பள்ளிக்கல்வி இயக்குனர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வி பணிகள் கழகத்துக்கு கோரினார். பள்ளிக்கல்வி இயக்குனர் தெரிவித்தபடி அந்த பாடப்புத்தகங்களில் இருந்த சில கருத்தியல் பிழைகளை பாட ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டியதால் இந்த மறு அச்சு தேவைப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறை இயக்குனரால் சுட்டிக்காட்டப்பட்ட இந்த கருத்தியல் பிழைகள் அனைத்து புத்தகங்களிலும் அணிந்துரை மற்றும் முன்னுரையிலும் மற்றும் இந்த 8 புத்தகங்களில் ஒன்று முதல் 8 உட்பக்கங்களிலும் இருந்ததை தணிக்கை கண்டறிந்தது. பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கோரியபடி தமிழ்நாடு பாடநூல் கழகம் திருத்தப்பட்ட பாடநூல்களை அச்சிட்டு அதற்கான விலை ரூபாய் 1.42 கோடி கோரிய நிலையில் 2016 மார்ச் மாதம் வழங்கப்பட்டது. கடந்த 2019 நவம்பர் 18 நடைபெற்ற கூட்டத்தில்
பள்ளி கல்வித்துறைக்கான அரசின் முதன்மை செயலாளர் அணிந்துரை மற்றும் முன்னுரை ஆகியவற்றை நீக்கியது ஒரு கொள்கை முடிவு எனவும், அதனால் மீண்டும் அச்சிடப்பட்டது தவிர்க்க இயலாதது என கூறினார். தவறுகளை தவிர்க்கும் வகையில் பாடநூல்களை அச்சிடுவதற்கு முன்பு அவற்றை ஆய்வு செய்வதற்கான ஒரு முறை 2017-18 முதல் அமலில் இருப்பது சுட்டிக்காட்டப்பட்டது. எனினும் மீண்டும் அச்சிட கோரிக்கை அனுப்புவதற்கு முன்பு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் பாட புத்தகங்களை சரிபார்க்கவில்லை என்பதே உண்மையாக இருந்தது. இவ்வாறு தமிழ்நாடு பாடநூல் கழகம் கோரிய தொகைகளின் சரித்தன்மையை ஆய்வு செய்ய பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர், தொடக்கக்கல்வி இயக்குனர் தவறியதால், பாடநூல்களில் இருந்த தவறுகளை களைய பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் தவறியதால் அரசுக்கு 23.27 கோடி தவிர்த்திருக்கக்கூடிய செலவு ஏற்பட்டது. அதிமுக ஆட்சியில் டான்ஜெட்கோவுக்கு ரூபாய் 424 கோடி இழப்பு. சிஏஜி அறிக்கையால் அம்பலமான பகீர் மின்சார ஊழல். கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியின் போது தனியாரிடம் இருந்தும் மிக அதிக விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டதால் தமிழ்நாடு மின் வாரியம் கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கியது. இதுகுறித்து கடந்த 21ஆம் தேதி தொடங்கிய சட்டமன்ற கூட்டத்தொடரின் ஆளுநர் உரையின் போது சுட்டிக்காட்டப்பட்டது. அதில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் தவறான நிர்வாகத்தால் கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. இதுகுறித்து மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசும்போது, கடந்த ஆட்சியில் தனியார் துறையிடமிருந்து மின்சாரம் அதிக விலைக்கு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. அதற்கான நீண்டகால ஒப்பந்தத்தில் அதிக குளறுபடிகள் இருப்பதால்தான் இழப்பு ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தார். இதனையடுத்து மின்சார கொள்முதலால் ஏற்பட்ட இழப்பு தொடர்பாக இந்திய கணக்காய்வு தணிக்கை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதில் அதிமுக ஆட்சியில் 2013ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை கூடுதல் விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்ததில் ரூபாய் 14,000 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. மத்திய மின் உற்பத்தி திட்டங்களில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக டான்ஜெட்கோவுக்கு கூடுதல் செலவாக ரூபாய் 2,381.54 கோடி ஏற்பட்டுள்ளது. உரிய காலத்தில் திட்டம் நிறைவேறாததால் பற்றாக்குறையை சமாளிக்க மின்சாரம் வாங்கியதில் கூடுதல் செலவு ரூபாய் 2,099.48 கோடி ஏற்பட்டுள்ளது. தகுதி அடிப்படையில் கடைநிலையில் இருந்த மின் உற்பத்தி நிறுவனத்திடமிருந்து மின்சாரம் கொள்முதல் செய்ததில் ரூபாய் 493.74 கோடி கூடுதல் செலவு ஏற்பட்டுள்ளது. குறைந்த விலையில் பெற வேண்டிய மின்சாரத்தை பெறாமல் கூடுதல் விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்ததில் டான்ஜெட்கோவுக்கு ரூபாய் 349.67 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஒப்புக்கொண்ட அளவில் மின்சாரத்தை வாங்காததால் டான்ஜெட்கோ கூடுதலாக அளித்த தொகை ரூபாய் 122.8 கோடியாக உள்ளது. மின் கொள்முதல் ஒப்பந்தங்களை முறையாக புதுப்பிக்காததால் ஏற்பட்ட நஷ்டம் ரூபாய் 39.48 கோடியாகும். வெளிமாநிலங்களிலிருந்து கிடைக்க வேண்டிய மின்சாரத்தை பெறாமல் உள்ளூரில் மின்சாரம் கொள்முதல் செய்வதால் ரூபாய் 1055.8 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஒப்பந்தப்படி செயல்படாத நிறுவனங்களிடமிருந்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கியதில் ரூபாய் 712 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. மின் வாரியத்துக்கு வந்து சேராத மின்சாரத்திற்கு பணம் கொடுத்த வகையில் ரூபாய் 242.9 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. சூரிய ஒளி மின்திட்டங்களை தொடங்காத நிறுவனங்களுடன் செய்த ஒப்பந்தத்தால் டான்ஜெட்கோவுக்கு ரூபாய் 605.48 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. நீண்டகால ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு குறுகிய கால ஒப்பந்தம் செய்ததால் ரூபாய் 93.4 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. 2015-2018ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அதிக விலையில் மின்சாரம் வாங்கியதால் டான்ஜெட்கோவுக்கு ஏற்பட்ட நஷ்டம் ரூபாய் 544.44 கோடியாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. GMR மின் கார்ப்பரேஷன் நிறுவனத்துடன் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் 15 ஆண்டுகள் ஒப்பந்தம் செய்திருந்தது. அந்த ஒப்பந்தம் 2014 பிப்ரவரி மாதத்துடன் முடிந்த நிலையில் மேலும் ஓராண்டு நீட்டிக்கப்பட்டது. இதனால் 737.40 மீ யூனிட் மின்சாரம் 824.77 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்டுள்ளது. சராசரியாக ஒரு யூனிட் 12.77 ரூபாய்க்கு பெறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை நீட்டிக்க கூடாது என தணிக்கையின் போது கூறப்பட்டுள்ளது.
அப்போது சந்தை விலையில் யூனிட் 3.39 மற்றும் 5.42 ரூபாய் பெற வேண்டிய மின்சாரத்தை 12 ரூபாய் அளவுக்கு GMR மின் கார்ப்பரேஷன் நிறுவனத்திடமிருந்து தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் வாங்கியுள்ளது. இதனால் 424.43 கோடி ரூபாய் செலவை மிச்சப்படுத்தி இருக்கலாம் என்று தணிக்கை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கு ஒன்றிய அரசு தரும் நிதியை பெற தவறி ரூபாய் 92.66 கோடி இழப்பை ஏற்படுத்திய அதிமுக அரசு மீனவர்களுக்கான ஒன்றிய அரசின் சேமிப்பு திட்டத்தின் கீழ் நிதி பெற தவறியதால் தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் 92.66 கோடி இழப்பு ஏற்பட்டிருப்பது இந்திய தணிக்கைத்துறையின் அறிக்கை மூலம் அம்பலமாகியுள்ளது. ஒன்றிய மீனவர்களுக்கான ஒன்றிய அரசின் திட்டமான தேசிய சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டம் அரசின் வழிகாட்டி நெறிமுறைகளின்படி மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின்படி மீனவர்களின் பங்களிப்பான ரூபாய் 1500 மற்றும் ஒன்றிய அரசின் பங்களிப்பான 1500 சேர்த்து தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றிய அரசின் பங்களிப்பு தொகையையும் சேர்த்து நிதி ஒப்பளிப்பு செய்து மீனவ மக்களுக்கு வழங்குகிறது. கடந்த 2012-13 முதல் 2017-18 வரை ஒன்றிய அரசின் பங்களிப்பான 110 கோடி தமிழக அரசால் வழங்கப்பட்டது. எனினும் 2012-13 முதல் 2013-14 வரை ஒன்றிய அரசு வெறும் 17.65 கோடி மட்டும் விடுவித்தது. மீதி தொகையான ரூபாய் 92.66 கோடி கடந்த 2018 ஆகஸ்டில் ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படாமல் நிலுவையில் உள்ளது. மீனவர்களுக்கு ஒன்றிய அரசு தரும் நிதியை பெற தவறி ரூபாய் 92.66 கோடி இழப்பை ஏற்படுத்திய அதிமுக அரசு இந்த திட்டத்திற்கான ஒன்றிய அரசின் நிதி பெறப்படாததால் ஒன்றிய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுடன் செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டத்திற்கு ரூபாய் 92.66 கோடி மாநில அரசின் நிதியை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. கடந்த 2016-2017 ஆண்டிலிருந்து அனைத்து மீன்வள திட்டங்களும் நீல புரட்சி என்கிற குடையின் கீழ் மறுகட்டமைப்பு செய்யப்பட்டதால் ஒன்றிய அரசு நிதி விடுவிக்கவில்லை என தமிழக அரசு தெரிவித்தது. ஆனால் திட்டங்களின் மறுகட்டமைப்புக்கு முந்தைய காலங்களான 2014-2015 மற்றும் 2015-2016 ஆண்டுகளிலும் நிதி பெறப்படாததால் தமிழக அரசு கூறியது ஏற்புடையதல்ல. மேலும் ஒன்றிய அரசின் பங்களிப்பை பெற போதுமான முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பதே இதை குறிக்கிறது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் அரசு கேபிள் டிவி நிறுவனத்தில் ரூபாய் 37.43 கோடி ஊழல் அதிர்ச்சியூட்டும் CAG அறிக்கை. அதிமுக ஆட்சியில் செட் ஆப் பாக்ஸ் விற்பனை செய்த 2 நிறுவனங்களுக்கு முறையற்ற சலுகைகள் வழங்கி தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தில் ரூபாய் 37.43 கோடி ஊழல் செய்திருப்பது இந்திய தணிக்கைத்துறையின் அறிக்கையில் அம்பலமாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனமும் அதன் சந்தாதாரர்களுக்கு உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மூலம் கட்டண சேனல்கள், இலவச சேனல்களை வழங்கி வருகின்றது. அந்த நிறுவனம் கடந்த ஆகஸ்ட் 2017 பாலாஜி மிஷின் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட், மந்த்ரா இன்டீரியர்ஸ் லிமிடெட் ஆகிய 2 விற்பனையாளர்களிடம் இருந்து ரூபாய் 1588 மற்றும் ரூபாய் 2100 விலைக்கு சுமார் 36 லட்சம் சாதாரண செட் ஆப் பாக்ஸ், 40,000 HD செட் ஆப் பாக்ஸ் வாங்க கொள்முதல் ஆணை வழங்கியது. சுங்கவரி அளவு உயர்த்தி வழங்கல். இதில் 10 விழுக்காடு சுங்கவரியாக, அதாவது ரூபாய் 116.13 சாதாரண செட் ஆப் பாக்ஸுக்கும் மற்றும் ரூபாய் 155.88 HD செட் ஆப் பாக்ஸுக்கும் உள்ளடக்கியது. செட் ஆப் பாக்ஸ் மீதான சுங்கவரி 2017 டிசம்பர் 14 10 விழுக்காட்டிலிருந்து 20 விழுக்காடாக உயர்த்தப்பட்ட நிலையில் விநியோக நிறுவனங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் சுங்கவரி அளவை ரூபாய் 232.63 மற்றும் ரூபாய் 311.76 வீதம் முறையே செட் ஆப் பாக்ஸுக்கு உயர்த்தி வழங்க ஒப்புக்கொண்டது. இதன் விளைவாக சாதாரண செட் ஆப் பாக்ஸின் விலை ரூபாய் 1725.26 ஆகவும், HD செட் ஆப் பாக்ஸின் விலை ரூபாய் 2283 ஆகவும் அதிகரித்தது.
கொள்முதல் ஆணையின்படி வழங்கப்பட்ட பொருட்களின் மதிப்பீட்டு அளவில் 10 விழுக்காடு பணம் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து 7 நாட்களுக்குள் கொடுக்கப்படும். மீதமுள்ள 90 விழுக்காடு பணம் பொருட்கள் வழங்கப்பட்ட 30 நாட்களுக்கு பின்பு கொடுக்கப்படும். மேலும் கொள்முதல் ஆணையின்படி அரசாங்கத்திற்கு வரிகளை செலுத்தியதற்கான ஆதாரம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்பே நிறுவனம் அந்த கட்டணத்தை வழங்க வேண்டும். ஆனால் விற்பனையாளர்கள் 36 லட்சம் சாதாரண செட் ஆஃப் பாக்ஸ், 40,000 HD செட் ஆஃப் பாக்ஸுகளை 2018க்குள் வழங்கிவிட்டனர். எதுவும் ஆதாரம் இல்லை. விற்பனையாளர்களின் விநியோக விலைப்பட்டியலில் இறக்குமதிக்கான சுங்கவரி செலுத்தப்பட்டதின் உள் விவரம் காட்டப்படவில்லை. மேலும் அரசுக்கு சுங்கவரி செலுத்தியதற்கான ஆதாரங்களும் இணைக்கப்படவில்லை. எனினும் விலைப்பட்டியல் மதிப்பில் 10 விழுக்காடு தொகை ஆரம்ப கட்டணம் மற்றும் எஞ்சிய 90 விழுக்காடு தொகை ஆகியவற்றை தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் விற்பனையாளர்களுக்கு வழங்கியது. விற்பனையாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட இறக்குமதிக்கான சுங்கவரியினை சரிபார்ப்பதற்காக எவரிடம் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதோ அதன் விவரங்கள் நிறுவனத்தின் தணிக்கையின் போது கோரப்பட்டது. ஆனால் அந்த நிறுவனம் அந்த விவரங்களை தணிக்கைக்கு தரவில்லை. தணிக்கையில் அம்பலம். இந்த சூழ்நிலையில் நிறுவனத்திடம் தகுந்த பதிவேடுகள் எதுவும் இல்லாத காரணத்தினால் டைரக்டர் ஜெனரல் ஆடிட் அலுவலர் சென்னை சுங்கவரி தணிக்கைக்காக பெற்ற டம் டேட்டாவினை ஆய்வு செய்தது. அதில் ஒரு விற்பனையாளர் சீனாவிலிருந்து சென்னை துறைமுகம் வழியாக ஒரு செட் ஆஃப் பாக்ஸுக்கு சராசரி அடிப்படை விலையை 570 என்ற மதிப்பில் சுங்கவரியை கட்டி இறக்குமதி செய்தது தெரியவந்தது. இதனால் ஒப்பந்தம் செய்த விலை 1163 குறைந்தது. ஆகையால் நிறுவனம் விற்பனையாளர்களுக்கு திருப்பிச் செலுத்திய சுங்கவரியானது விற்பனையாளர்கள் சுங்கவரித்துறைக்கு செலுத்தியதை விட அதிகப்படியாக இருந்தது. விற்பனையாளர்கள் கோரியதை நம்பி அரசுக்கு சுங்கவரி செலுத்திய ஆதாரத்தை நிர்பந்திக்காமல் கேட்ட ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட தொகை விற்பனையாளர்களுக்கு நிறுவனம் கொடுத்துவிட்டது என்ற விவரம் தணிக்கையில் கண்டறியப்பட்டது. இவ்வாறாக மந்த்ரா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கு முறையற்ற வகையில் செலுத்திய அதிகப்படியான சுங்கவரி சாதாரண செட் ஆஃப் பாக்ஸுகளுக்கு ரூபாய் 14.16 கோடி, HD செட் ஆஃப் பாக்ஸுக்கு ரூபாய் 58 லட்சம் என மொத்தம் ரூபாய் 14.74 கோடி என கண்டறியப்பட்டது. மற்றொரு விற்பனையாளர் பாலாஜி மிஷன் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கும் இவ்வண்ணமே சுங்கவரி செலுத்திய ஆதாரத்தை நிர்பந்திக்காமல் சுங்கவரிக்கான தொகை வழங்கப்பட்டது. எனினும் தணிக்கையில் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது என்ற விவரத்தை அறிய முடியவில்லை. ஆனால் அதிகப்படியாக கொடுத்த சுங்கவரி தொகையை கணக்கீடு செய்ய இயலவில்லை. முறையற்ற சலுகைகள். கொள்முதல் ஆணையில் நிர்ணயிக்கப்பட்ட கால வரையறைக்குள் பொருட்களை வழங்காவிடில் வழங்கப்படாத பொருட்கள் மதிப்பின் மீது ஒரு வாரத்திற்கு 0.5 விழுக்காடாகவும் அதிகபட்சமாக 5 விழுக்காடாகவும் அபராத தொகை விற்பனையாளர்களிடமிருந்து வசூலிக்கப்பட வேண்டும். விற்பனையாளர்கள் 50 வார காலம் வரை காலதாமதமாக செட் ஆஃப் பாக்ஸை வழங்கினர் என்பது தணிக்கையில் கண்டறியப்பட்டது. இவ்வாறு காலதாமதமாக வழங்கப்பட்டதற்கு பாலாஜி மிஷன் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு ரூபாய் 9.22 கோடி, மந்த்ரா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு ரூபாய் 13.47 கோடி என அபராத தொகை ரூபாய் 22.16 கோடி கணக்கிடப்பட்டுள்ளது. எனினும் அதற்குரிய எந்தவித அபராத தொகையும் விதிக்கப்படவில்லை. இது 2 விற்பனையாளர்களுக்கும் முறையற்ற சலுகையாக அமைந்தது. விற்பனையாளர்கள் அரசுக்கு உண்மையாக செலுத்திய சுங்கவரி ஆதாரத்தை சமர்ப்பிக்க நிர்பந்தம் செய்து அவர்கள் செலுத்திய சுங்கவரியை மட்டும் அவர்களுக்கு வழங்காமல் கொள்முதல் ஆணையின்படி வழங்கியது மற்றும் காலதாமதமாக வழங்கிய செட் ஆஃப் பாக்ஸ் அபராத தொகை விதிக்கப்படாமல் இருந்ததும் ரூபாய் 37.43 கோடி அளவுக்கு விற்பனையாளர்களுக்கு சலுகை வழங்கியிருப்பது உறுதியாகியுள்ளது. டாஸ்மாக் பார் குத்தகையை நீட்டித்ததால் அதிமுக ஆட்சியில் அரசுக்கு ரூபாய் 19 கோடி இழப்பு. CAG அறிக்கை. அதிமுக ஆட்சியில் மதுபான கூடங்களுக்கான குத்தகை காலத்தை நீட்டித்ததால் தமிழ்நாடு அரசுக்கு 19 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பது இந்திய தணிக்கைத்துறை அறிக்கையில் அம்பலமாகியுள்ளது. தமிழ்நாடு டாஸ்மாகில் 6809 சில்லறை விற்பனை கடைகளும் அதனுடன் இணைந்த 3862 மது அருந்தும் கூடங்களும் உள்ளன. இதில் தனியாருக்கு மதுக்கூடங்கள் நடத்த உரிமம் வழங்கப்படுகின்றது. இதற்கான உரிமத் தொகையை ஒப்பந்ததாரரிடம் பெற்று 1 விழுக்காடு தொகையை தனது ஏஜென்சி கமிஷனாக கழித்து மீதி தொகையை அரசுக்கு செலுத்த வேண்டும். இந்நிலையில் கடந்த 2016-17 ஆண்டிற்கான தணிக்கையின் போது
9 மாவட்ட மேலாளர் அலுவலகத்திற்குட்பட்ட 3205 மதுக்கூடங்களில் 326 மதுக்கூடங்களின் வருடாந்திர குத்தகை காலம் 2016 ஜூலை மற்றும் 2017 பிப்ரவரி இடைப்பட்ட காலங்களில் முடிவுற்றதாக கண்டறியப்பட்டது. டாஸ்மாக் நிர்வாகம் இதன் குத்தகை காலத்தை அவ்வப்போது நீட்டித்து 2017 டிசம்பர் வரை நடப்பு தொகையிலேயே நடத்தி கொள்ள அனுமதி அளித்திருந்தது. இந்த காலகட்டத்திலேயே ஒப்பந்த புள்ளி கோரி விண்ணப்பங்கள் வராத நிலையில் குறைந்த எண்ணிக்கையிலான ஒப்பந்த புள்ளி ஆகிய காரணங்களை காட்டி டாஸ்மாக் நிர்வாகம் அதிக வருமானம் ஈட்டுவதற்கு எந்த ஒப்பந்த புள்ளிகளையும் முடிவு செய்யவில்லை. எனவே குத்தகை காலம் நீட்டிக்கப்பட்டது. 2012-2013 ஆண்டு 24,818 கோடி அளவு இருந்த மதுபான விற்பனை 2016-17 31,247 கோடியாக அதிகரித்தது. இந்த 4 ஆண்டு கால விலை உயர்வு 26 விழுக்காடாகும். இந்த மதுபான விற்பனை உயர்வு மதுபான கூடத்தில் விற்பனையாகும் நுறுக்கு தீனியின் விற்பனையிலும் காலி பாட்டில்களின் எண்ணிக்கையிலும் கட்டாயமாக ஒரு உயர்வை கண்டிருக்கும். ஆனால் இந்த உயர்வை கருத்தில் கொண்டு மதுக்கூட உரிமை தொகையை உயர்த்தாமல் அதே நிலையில் குத்தகை காலத்தை நீட்டித்தது நியாயமற்றதாகும். குத்தகை ஒப்பந்த காலத்தை நீட்டிக்க நேரிடும் சமயத்தில் உரிமை தொகையை உயர்த்த ஒப்பந்தத்தில் ஏதுவான வழிமுறைகள் இல்லாத காரணத்தினால் அரசு கருவூலத்திற்கு ரூபாய் 18.67 கோடி வருவாய் இழப்பும், டாஸ்மாக் தனக்கு கிடைக்க வேண்டிய ஏஜென்சி கமிஷனாக 19 லட்சத்தையும் 9 மாவட்டத்திற்குட்பட்ட 326 சில்லறை விற்பனை கடைகளுடன் இணைந்த மதுக்கூடத்தின் குத்தகை காலத்தை நீட்டித்ததால் இழந்தது. வடிகால் திட்டத்தை செயல்படுத்துவதிலும் மெத்தனம் காட்டிய அதிமுக, தொடர்ந்து வெளிப்படும் இபிஎஸ் அரசின் ஊழல். பாதாள சாக்கடை திட்டம், சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் மழைநீர் வடிகாலில் கலப்பது போன்ற காரணங்களால் தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 கூறப்பட்ட 100 விழுக்காடு பாதுகாப்பான கழிவுநீர் அகற்றல் என்பதற்கான வாய்ப்பில்லை என்று 2019 ஆண்டு இந்திய கணக்காய்வு தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை பெருநகர பகுதியில் கழிவுநீர் கட்டமைப்பை விரிவுபடுத்துவதில் அரசு கணிசமான அளவில் முதலீடு செய்தது. இருப்பினும் திட்ட செயலகத்தில் இருந்த மந்தமான போக்கு, முழுமையான திட்டமிடல் இல்லாமை காரணமாக 100 விழுக்காடு பாதுகாப்பான கழிவுநீர் அகற்றுதலுக்கான வாய்ப்பை சிதைத்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையுடன் புதிதாக இணைந்த நகராட்சிகள், பேரூராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டம் உரிய முறையில் செயல்படுத்தப்படவில்லை என்றும் தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு நாளொன்றுக்கு 242.73 மில்லியன் லிட்டர் என மதிப்பிடப்பட்டு சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் மழைநீர் வடிகாலுக்குள் சட்டத்திற்கு புறம்பான வகையில் கலந்து அடையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய், கூவம் ஆறு போன்ற நீர்நிலைகளுக்கு சென்றதன் விளைவாக நீர்நிலைகளில் மாசு அதிகமாக ஏற்பட்டதாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சிக்கனத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமை, குறைபாடுள்ள திட்டமிடல் மற்றும் திட்ட செயலாக்கத்தில் திறமையின்மை காரணமாக செலவிடப்பட்ட நிதிக்கு உரிய பலனடைவதில் இருந்த பல்வேறு தவறுகளை தணிக்கை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு தொடர்புடைய துறைகளுடன் ஒருங்கிணைப்பு இல்லாமை, டெண்டருக்கான ஒப்புதல் அளிப்பதில் காரணமற்ற காலதாமதங்கள், ஒப்பந்த மேலாண்மையில் பிரச்சனைகள் இருந்துள்ளது. இதுபோன்ற காரணங்களால் கழிவுநீர் கட்டமைப்பை விரிவுபடுத்துவதற்காக நடைபெறும் திட்டங்களை முடிப்பது இயல்பை மீறிய தாமதங்கள் ஏற்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரின் மறுசுழற்சிக்கு மற்றும் பயன்பாடு 20 விழுக்காடு இருக்க வேண்டும் என்ற அளவு நிலைக்கு மாறாக 6.5 விழுக்காடு மட்டுமே இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.